நம்ம ஆரோக்கிய அமைச்சர் அவர் அப்பப்ப கிண்டலா பேசுவாரு. ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாரு. அவர் நெறைய நடைப்பயணம் போறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர பார்க்கும்போது. அவர் பிள்ளைங்க வந்து லண்டன்ல படிக்கிறாங்க. நானும் லண்டன்ல இருந்தனால கொஞ்சம் நெறைய தெரியும் அவங்கள. பட் அவர் நேத்து வந்து ஒரு கிண்டலா தான் சொல்லியிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். போதைப் பொருள் இல்லாத தமிழகமா நம்ம வரப்போறோம் அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா இவங்க இல்லன்னு வச்சுக்கோங்க, வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அண்ணாமலை வந்து முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து போதைப் பொருள்ல வந்து இப்ப இருக்கிற லெவல்ல இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல, பள்ளிக்கூடம் எதிர்த்தாப்புல கடையில, இந்த இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளைகள வச்சு விக்கிறது, இந்த மாரி உள்ள கீழ்த்தரமான லெவல்ல இருக்காது. ஸோ சுப்ரமணியம் அ சுப்ரமணியம் ஜாதகம் பார்த்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். திமுக பொட்டி கட்டிட்டு போறதுன்னு தெரியுது. இவரும் வந்து போய் பையங்களோட செட்டில் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா பணம் நெறைய சம்பாரிச்சுட்டாரு. அதனால இவர் வந்து போதைப் பொருள் இல்லாத தமிழகம் உருவாகும்னு சொல்லி ஆட்சிய நாங்க யார்ட்டயோ குடுக்க போறோம்ங்கிறது தெளிவுபடுத்திட்டாரு. சூப்பர் சார்! இப்படிதான் இருக்கணும். இது எல்லாருக்குமே தெரிய வரும். வாழ்க பாரதம்! வளர்க தமிழ்! ஒளிரட்டும் தமிழகம்!